வர்க்கலாவிலிருந்து சடையமங்கலம் அப்படின்ற ஊருக்கு இப்போ நாங்கள் பிரயாணப்பட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே ஒரு அருமையான அட்ராக்ஷன் இருக்குது. ஜட்டாயு எர்த்ஸ் சென்டர் அப்படின்னு இந்த இடத்த அழைக்கிறாங்க. வர்க்கலாவிலிருந்து இந்த ஜட்டாயு அல்லது இந்த சடையமங்கலம் அப்படின்ற ஊர் வந்து ஒரு 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ வர்க்கலா வரவங்க கண்டிப்பாக இந்த ஜட்டாயு சடையமங்கலம் இந்த இடத்துக்கும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ மலைக்கு மேலே இந்த ஜட்டாயு ஒரு ஸ்டாச்சு வந்து அமைச்சிருக்காங்க. அண்ட் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஈகிள் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஏரியாவுடைய பரப்பளவே வந்து கிட்டத்தட்ட 65 ஏக்கரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ சுற்றி இந்த பகுதியில் இருக்கிற இந்த மலைகளுக்கு மேலாக ஒரு 1000 அடி மட்டத்தில் உயரத்தில் இந்த ஜட்டாயுடைய இந்த ஸ்டாச்சுவை அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ஜட்டாயு ஸ்டாச்சுவை நம்ம பார்க்க போகிறதுக்கு நம்ம வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். ஸோ ஓகே, முதல்ல இதை போய் அந்த இடத்துல ரீச் ஆகிறதுக்கு 2 மீன்ஸில் நம்ம போகலாம். ஒன்று, நம்ம படிக்கட்டில் ஏறி அந்த ஜட்டாயு ஸ்டாச்சு வரைக்கும் போகலாமா. அப்படி அந்த படிக்கட்டில் நம்ம ஏறி போகணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 826 படிக்கட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ட்ராவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர். இது வந்து நம்ம பிளேன்ஸில் நடக்க போகிறதில்ல, மாறாக எலவேட்டடாக நம்ம வந்து மலையில் நம்ம நடந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகிற ஒரு டிஸ்டன்ஸ். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி நடக்கிறதுக்குமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 325 அந்த ரேஞ்சில் ஒரு டிக்கெட் நம்ம எடுக்கணும். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷனாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரோப் கார் இருக்குது, கேபிள் கார். ஸோ இந்த கேபிள் காரில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேபிள் காருக்கான டிக்கெட் வந்து 555 இந்த ப்ரைஸில் நமக்கு வருது. ஸோ பெட்டர் இந்த கேபிள் காரில் பிரயாணம் பண்ணுவது. ஸோ எங்கள் டீம்லேருந்து ஒருத்தங்க அந்த க்யூவில் நிற்கிறாங்க. நாங்கள் போனது ஒரு சண்டே, அண்ட் சண்டே அன்றைக்கி க்ரௌட் இருக்காது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போனோம். அங்கே பார்த்தா சரியான க்ரௌட். ஸோ டிக்கெட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஏரியாவை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எங்கள் மக்கள் வந்து அந்த ஷேடில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி இந்த பகுதியில் போகும்பொழுது சில பேம்பு ட்ரீஸ், இது பேம்பூலேயே ஒரு 600 ஸ்பீஷீஸ் இருக்குது. இந்த ஒரு டைப் ஆஃப் பேம்பூ இஸ் அ டிஃப்ரெண்ட் பேம்பூ இஸ் யூஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் plucking fruits. This is a particular variety which is light and smooth. This is a thornless bamboo. Oh, thornless. ஸோ இப்போ இந்த என்ட்ரி பேசேஜ் வழியாக நம்ம இந்த ரோப் கார் போகிறதுக்கான இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அந்த பேம்பூஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவங்க ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் ரிட்டையர்ட் வைஸ் பிரின்சிபல் ஆஃப் அ காலேஜ். டிக்கெட் வாங்கி நாங்கள் வந்து இந்த பேசேஜ் வழியாக வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னா ஒரு செக்யூரிட்டி செக்இன் முடிச்சதுக்கப்புறம் இந்த அரினாக்குள்ளே என்ட்ரு ஆனோம். ஸோ நல்ல ஒரு ஏர் கண்டிஷன்டு என்விரான்மெண்ட். இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கியூ இருக்குது. ஸோ இந்த மவுண்டன் ஆர் இப்போ நம்ம போகக்கூடிய இடம் வந்து 1000 meters above the sea level அப்படின்னு அங்கே ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் போட்டுருந்துச்சு. அண்ட் இன்னும் கூட சில இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, அதை போக நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உஷா வெரிகோ லிமிடெட் அப்படின்னு போட்டு உடான் கட்டோலா அப்படின்ற இந்த நிறுவனம் வந்து பல இடத்துல இந்த ரோப் கார் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜட்டாயாபரா கேரளா, சந்தேவி ஹரித்வார், மன்சதேவி ஹரித்வார், அம்பாஜி குஜராத், கலிதேவி குஜராத், தராரணி ஒடிசா, அப்புறம் கேரளா, குஜராத், இன்னும் ஒரு இடத்துல இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஊர் பேருமே வந்து வாய்க்குள்ள சத்தியமாக நுழையில, ரொம்பவே வந்து புதிய பெயர்களாக இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து இந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு இருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சில விஷயங்கள் இருந்துச்சு, அதை எங்கள் டீமோட பகிர்ந்து கொண்டேன். இந்த தகவல்லாம் எங்களுக்கு தயவுசெய்து நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இங்கே வந்து கீழே டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைடில் ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கே போய் நின்று டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த
பேசேஜ் வழியாக நம்மளை வந்து உள்ளே விட போகிறாங்க. ஸோ எங்கள் டிக்கெட் உள்ளே வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போது உள்ளே போக போகிறோம். தேங்க்யூ. ஸோ எங்கள் டிக்கெட்டை நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு இப்போது உள்ளே நுழைஞ்சிட்டோம். உள்ளே நுழைஞ்சா வந்து உண்மையாலுமே ஒரு டெர்மினல் மாதிரி, ஒரு ஏர்போர்ட் டெர்மினல் மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் 3 கேஃபே ஒரு ஷாப் இருக்குது. அண்ட் இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி அண்ட் பீப்புள் வந்து அமர்ந்து இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபெசிலிட்டி இந்த இடத்துல அமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் நல்ல சிஸ்டம். மக்கள் வந்து உள்ள வெயிட் பண்ணுற அந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சீட்டிங் ஏரியா இருக்குது. ஸோ இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு நம்ம டர்ன் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். டிக்கெட் இஷ்யூ பண்ற அந்த இடத்துலயே வந்து சில சாவனியர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் குறிப்பா இந்த ரோப் கார் கேபிள் மாதிரியே வந்து ஒரு சாவனியர் அந்த இடத்துல வச்சிருக்காங்கல்ல, அது வந்து 199 rupees அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இப்போ மக்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ என்ட்ரி இடத்துல ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அது வேணும்னா கூட நம்ம கடைசியா கலெக்ட் பண்ணிக்கலாம். போட்டோ எடுத்து முடிச்சோன்னா அழகா இந்த மாதிரி ஒரு QR கோட் வச்ச ஒரு ஸ்லிப்பை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ மேலே இருக்கும் இறங்குற இடத்துல. அண்ட் அங்கே வந்து நம்ம பே பண்ணி நம்ம ஃபோட்டோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏறி வர ப்ராசஸை பார்த்துருப்பீங்க. மறுபடியும் ஒரு 2 லெவல் வந்து இப்போ ஏறி மேலே வந்துட்டோம். ஸோ இந்த ரோப் கார்ஸ் வந்து வரும் சுற்றும் போயிட்டே இருக்கும். அண்ட் க்யூவில் நின்று நம்ம கிளைம் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த ரோப் கார் வந்து மக்கள் இதில் உட்கார்ந்துருக்கிறவங்க மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஸ்லோ மூமெண்ட்லேயே வந்து மக்கள் வந்து இறங்கி போயிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரோப் கார் இப்போது சுற்றி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரப்போகுது. இதில் தான் எங்களுடைய டீம் நாங்கள் பிரயாணம் பண்ண போகிறோம். ஏறும் பொழுதுமே வந்து ரன்னிங்கில் இதே ஸ்பீடில் டக்கு டக்குன்னு ஒவ்வொரு கேபின்லேயுமே வந்து நம்ம ஏறிடணும். ஒரு கேபின்குள்ளே வந்து 8 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டிகிட்ட கேட்டும்பொழுது அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ட்ராவல் டைம் வந்து 8 minutes வந்து இதில் அந்த சைடில் நம்மளை கூட்டிகிட்டு போய் விடுமா. ஸோ மக்கள் வந்து ஏறுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மூமெண்ட்லேயே இந்த ஸ்பீட்லேயே வந்து ஜனங்கள் வந்து அப்படியே டக்குன்னு ஏறிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த கேபினில் அடுத்த 8 பேர் நாங்கள் ஏற போகிறோம். இந்த மாதிரி கேபிள் காரில் போகிறது எனக்கு இதான் செகண்ட் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை லண்டனில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு கேபிள் கார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நம்ம லக்கியாக இருந்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு கேபிள் காரில் நம்ம உட்காருவோம். ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து நமக்கு அழகாக தெரியும். நாங்கள் 2வதுல தான் உட்காந்துருந்தோம். ஸோ 2 சைடோடைய வியூஸ் மட்டும்தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. பட் ஸ்டில் அந்த வியூஸே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டேர் கேஸில் ஏறி வர அந்த வியூவை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜட்டாயு உடைய அந்த ஹில் டாப்புக்கு நம்ம வந்து சேர்ந்தாச்சு. ஸோ ஒரு படிக்கட் மூலமாக மேலே வந்தோன்னா இந்த 360-degree வியூ அண்ட் இந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஈகிள் ஸ்டாச்சு. உள்ளுக்குள்ளே ஒரு மியூசியம் இருக்கும் போல். பட் நாங்கள் வந்து இந்த டைமில் நோ என்ட்ரி, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜட்டாயு இந்த ஈகிள் ஸ்டாச்சு அப்படின்ற இடத்துக்கு ரோப் கார் கேபிள் வழியாக நம்ம ஏறி வந்துட்டோம். அண்ட் ஒரு குரூப் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அந்த பேசேஜில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போது இந்த ஈகிள் வியூவை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கல்ப்சரை வந்து செஞ்சவருடைய பேர் வந்து எழுதி போட்டிருக்காங்க, ராஜீவ் அன்சல். அண்ட் இதை வந்து டெடிகேட்டட் டு விமென்ஸ் சேஃப்டி அண்ட் ஹானர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்டாயு ஸ்கல்ப்சருக்கு அவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸை அங்கே எழுதி போட்டிருக்காங்க. இப்போது நமக்கு நேரம் பார்த்தல அதை முழுசாக படிக்கிறதுக்கு. பட் அதை வீடியோவில் எடுத்திருக்கோம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட். அண்ட் அதை ஸோ மேலே ஒரு டீ ஷாப் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்து எங்கள் மக்கள் டீ குடிக்க, தண்ணி குடிக்க வந்துட்டாங்க.
மேலே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரே ஒரு ஷாப் மட்டும் இல்லை, நிறைய ஷாப்ஸ் இந்த மாதிரி அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு லைம் ஜூஸ் வந்து 40 rupeesக்கு இங்கே கிடைக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணோம், ஸ்வீட் லைம் அதை குடிச்சிட்டு ஸோ இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்க்க கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த சைடில் வந்து மியூசியம் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்னு போட்டிருந்த மாதிரி இந்த இடத்துல இன்னொரு ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6D தியேட்டர் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அருமையான 6 டைமென்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய தியேட்டர் நம்ம இங்கே விட்னஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல உட்காந்துக்க அல்லது இந்த மாதிரி சில மக்கள் வந்து படுத்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் கூட இங்கே இடம் வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் அங்கே வந்து ஒரு டெம்பிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் செஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் அந்த சைடு ஒரு கிளாஸ் பவுண்டட் வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜட்டாயு ராம் டெம்பிள் அது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் ஜட்டாயு ஸ்டாச்சு அப்படியே அந்த சைட்வேஸில் நம்ம நடந்து வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அண்ட் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து சுற்றி அப்படியே பார்த்தோம்னா வெறும் க்ரீனிஷாக இருக்கக்கூடிய இடம். ஸோ எங்களுடைய இந்த குரூப் டூர் லீடர் இந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இங்கேருந்து இப்போ நம்ம கடந்து அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அங்கே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து எப்படி இந்த ஜட்டாயு அதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி எழுதி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி அந்த ஸ்கல்ப்டர் நேம் மட்டும் முன்னாடி இருந்துச்சு. பட் பின்னாடி சைடு வந்து பார்க்கும்போது அந்த ஸ்கல்ப்டர் அவருடைய டீட்டெயில்ஸ் வந்து எழுதி போட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டர் அண்ட் ஆர்ட் ஒர்க்கர் அப்படின்றத அந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சர்க்குலர் ஏரியா இதை அப்படியே வந்து சுற்றி நடந்து வந்துட்டு வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு ரேம்ப் போட்டு ஸ்டெப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஒரு மலை, அந்த மலையில் தான் இந்த ஸ்கல்ப்சர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து நடந்து வரோம். ஸோ இன்னுமே வந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் க்ரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு வருடங்களில் என்னென்ன விஷயங்கள் இங்கே நடைபெற்றது அப்படின்ற தகவலை வச்சுருக்காங்க. ப்ரீஸ் அருமையாக இருக்குது. ஸோ இந்த ப்ரீஸ் அண்ட் இப்போது வந்து இந்த ஜட்டாயோடைய ஷேடுக்கு கீழே வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஜட்டாயோடைய ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஸோ நேரம் அந்த 2 சைடில் இருந்தோம். இப்போது சன் வந்து பின்னாடி இருக்கிறதுனால இந்த இடத்துல அமர்ந்துருக்கிற இந்த இடத்துல வந்து ஷேடாக இருக்குது. அதே நேரத்தில் ப்ரீஸ் வந்து இந்த இடத்துல அருமையாக இருக்குது. ஸோ அதனால் எங்கள் குரூப் மக்களோட அப்படியே இந்த இடத்துல உட்காந்தாச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ப்ரீஸை அண்ட் இந்த ஷேடை இந்த இடத்துல என்ஜாய் பண்ண. ஸோ எப்படி ஏறி வரும்பொழுது நம்ம வந்து லைனில் நின்று இந்த ரோப் கார் ஏறணுமோ அதே மாதிரி மேலே இருந்து இப்போ கீழே இறங்கும் பொழுதும் நீட்டாக எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கியூ வச்சுருக்காங்க. கியூ அமைச்சதோடு கூட மக்கள் வந்து நிற்கிற நேரத்தை ஸ்டாண்டிங் டைமை குறைக்கிறதுக்காக சேர்ஸ் போட்டு அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. உண்மையிலுமே ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து நல்லா அந்த லான்ச் மாதிரி அமைச்சு நல்லா ஏர் கண்டிஷனாக வச்சு ஒரு டெர்மினல் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ கீழே நம்ம மேலே இருந்து ரிட்டர்ன் ஆகும் பொழுது இந்த இடம் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல்டர் தான், ஃபேன்ஸ் இருக்குது, ஏர் கண்டிஷன் இல்லை. ஸோ மேலேயும் கீழே வச்ச மாதிரியே பண்ணியிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். வாவ், மேலே இருந்து ஒரு அழகான வியூ. இந்த கேபிள் கார் ஒர்க் ஆகிறது அண்ட் கார் எப்படி மேலே வருது கீழே போகுதுன்றதை பார்த்தோம். ஸோ வழக்கமாக நம்ம ஊர்லெலாம் நம்ம சொல்லுவாங்கள்ல, ஓடுற பஸ்ஸில் ஏறாத, ஓடுற பஸ்ஸில் இறங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கேபிள் காரை பொறுத்தவரை இது ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம ஏறணும், இது ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம இறங்கணும். பட் ஆனால் இதோடைய ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. பட் இட் இஸ் சேஃப். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேபி ஆர் வீல் சேரில் வரவங்களையும் இதே ஸ்டேஜில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது அவங்கள ஏற்றிடுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற பசங்க வந்து அவங்க வந்து அசிஸ்ட் பண்ணிடுறாங்க ஒவ்வொருத்தங்க கரெக்டாக ஏறுறதுக்கு. ஸோ கீழே வந்து ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணிட்டோம், ஒரு கேம் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 12D கார் ரைடு இதெல்லாம் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு
ஸோ ரொம்பவே வந்து திருப்தியாக நாங்கள் இந்த பகுதியை முடித்தோம்.